காமராஜ் கல்லூரியில் மாணவர் நீக்கப்பட்ட விவகாரம் மூலம் கல்லூரிக்கு சிலர் அவப்பெயர் ஏற்படுத்த முயல்வதாக கல்லூரி நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக காரப்பேட்டை மகமை செயலாளர் விநாயகமூர்த்தி, காமராஜ் கல்லூரி கல்விக்குழு பொருளாளர் முத்துச்செல்வம் மற்றும் நிர்வாகத்தினர் இன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தூத்துக்குடியில் காமராஜ் கல்லூரி, காமராஜ் மகளிர் கல்லூரி மற்றும் காமராஜ் பள்ளி சிறந்த முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. சுமார் 5000 மாணவர்கள் தற்போது கல்வி பயின்று வருகின்றனர். கல்லூரிக்கு அரசால் A+ அங்கீகாரம், தரக்குறியீடு மற்றும் தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு சேர்ந்த ஒரு மாணவர் வகுப்பறையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டார். 2ஆம் ஆண்டில் கல்லூரி முதல்வரிடம் தகராறு செய்துள்ளார். 3ஆம் ஆண்டில் கல்லூரி செயலாளரை தரக்குறைவாக பேசினார். தொடர்ந்து ஒழுங்கீனமாக நடந்து வந்ததால் அவர் கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவர் கல்வி கட்டணத்தை கண்டித்து போராட்டம் நடத்தியதால் நீக்கப்பட்டுள்ளதாக அரசியல் ஆதாய நோக்கம் கொண்ட சிலர் கல்லூரிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் தங்களுக்கு உறுப்பினர்களை சேர்க்கும் வண்ணம் கல்லூரியில் பயிலும் மாணவர்களை மூளைச்சலவை செய்து வருகின்றனர். இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர்கள் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க உள்ளோம் என்று தெரிவித்தனர். தூத்துக்குடி செய்தியாளர் சதீஷ்குமார். சங்கமானது 1919ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு முறையாக பதிவு செய்யப்பட்டு பதிவு செய்தவுடன் காரப்பேட்டை வளாகத்திற்கு உள்ளாகவே 2 தொடக்கப்பள்ளிகள் தொடங்கப்பட்டது. அதன் பின்பு 1956ஆம் ஆண்டு காரப்பேட்டை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது. 1959ஆம் ஆண்டு காரப்பேட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்டது. அதன் பின்பு 1966ஆம் ஆண்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.